சார் இது? Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட டே இன் மை ரொட்டீன் vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஆகுது. இப்போ நான் என்ன குக் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வித் க்ரீன் பீஸ் இது ரெண்டையும் சேர்த்து குருமா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கோட மார்னிங் மெனு பிளான் பார்த்தீங்கன்னா பூரி வித் பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் குருமா தான். பூரிக்கு பார்த்தீங்கன்னா மாவுமே பிசைஞ்சு வச்சாச்சு. இன்றைக்கி பாப்பாவை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி குக்கிங் வீடியோஸ் எதுவுமே ஃபுல்லாக கவர் பண்ணலை. இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே ரேண்டமாக உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இப்போ பாப்பா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ க்ரையான்ஸ் வச்சு வால் ஃபுல்லாக கிறுக்கி விட்டுட்ருக்காங்க பாருங்கள். இப்போ தான் மேடம் வந்து தூங்கி எழுந்தாங்க. தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா சைக்கிளில் விளையாடிட்டு இருந்தா. இப்போ சைக்கிளில் அங்கேயே விட்டுட்டு வால் ஃபுல்லாக வந்து கிறுக்கி வச்சிட்ருக்கா. குழம்பு பார்த்திங்கன்னா ரெடியானதுக்கப்புறம் வெசல்ஸ் கொஞ்சம் இருக்குது, அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூரி மேக் பண்ண போகிறேன். இப்போ குழம்பு பாருங்கள் பூரிக்கு ஏற்ற மாதிரி திக்னஸில் கரெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெசல்ஸ் இருக்குது, இதை கையோடு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர போகிறேன். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பூரியும் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கிங் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனோட கவுண்டர் டாப் கேஸ் எல்லாமே நீட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா பூரி மேக் பண்ணி மீதி இருந்த ஆயில் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுருக்கேன். பூரிக்காக ரெடி பண்ண உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா பூரி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நானும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் ஊட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து கிளம்பிடலாம். மூணு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே பார்த்தோம்னா 4 குட்டி பப்பீஸ் வந்து இருந்தது. பாப்பா அதை பார்த்து வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அதை வந்து டச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஓகே டச் பண்ணி பாருடா அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கம்மா டச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட கையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பின்னாடி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டா. கொஞ்ச நேரம் அந்த பப்பீஸை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மேடமு. பாப்பாவை பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேவையான ஸ்கூல் நீடட் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அப்படியே அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஒரு லிக்விடு. இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். இதை வந்து இந்த செல்லர்கிட்ட இருந்து அப்படியே வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கிறதுக்காக ஒரு பாத்திர கடைக்கு வந்து வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து டிஃபன் பாக்ஸ் இருந்தது. அதில் ஒரு 3 வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த 3த்தில் நான் எதை வந்து வாங்கினேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாப்பா பார்த்திங்கன்னா நாங்கள் இதை பார்த்துட்ருக்கும் போதே எனக்கு வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு அவள் ஒன்று எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. அவள் எடுத்துகிட்டு வந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஃபைனலாக நாங்கள் சூஸ் பண்ண 3 பாக்ஸோட இந்த பாக்ஸையும் சேர்த்து இந்த 4 பாக்ஸில் ஒரு பாக்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் இருக்க வெசல்ஸ் எல்லாமே நான் ஒரு வியூ வந்து அப்படியே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். என்னோடய மேரேஜ் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் தான் வெசல்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட நல்ல குவாலிட்டியாக ஹெவியான வெயிட்டில் வந்து இருக்கும். எனக்கு மேரேஜ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் அனடைஸ்டு குக்வேர்லாம் வந்து கிடையாது. இப்போ தான் வந்து இது 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து வாங்கி சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க.
அங்கேருந்து ஹார்ட் அனடைஸ்ட் குக்வேரை வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்தாச்சு. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அந்த செக்ஷனில் போய்ட்டு வாட்டர் பாட்டில் வந்து பார்த்துட்ருந்தோம். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ வாட்டர் பாட்டில் வந்து நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா எப்போவுமே வெளியில் போயிட்டு வந்தோன்னா வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வண்டியிலே தூங்கிட்டு தான் வந்துடுவா. வண்டியிலே வந்து தூங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் வந்து போட்டுட்டேன். பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரு. பட் இந்த மிக்ஸி ஜார் வந்து நியூ கிடையாது, ஓல்டு தான். இதோட கேப்பில் இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்க ரப்பர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதை மட்டும் நியூவாக வந்து மாற்றிட்டு வந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்த லிக்விட். இதோட பேர் பார்த்திங்கன்னா HSR. இது வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து நான் பார்த்துருக்கேன். உப்பு கரையெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த டிஃபன் பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா 370 ருபீஸு. பாப்பா பார்த்திங்கன்னா இதே மாடலில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸு, பட் அது வந்து ஷேப் ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதை தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, எனக்கு இதுதான் வேணும்ன்ட்டு. அதை தான் வந்து நாங்களும் எடுக்கலாம்னு நினச்சோம். பட் அது வந்து ரொம்ப பெரிய சைஸு. பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய சைஸ் டிஃபன் பாக்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ அதே மாடலில் இருக்கக்கூடிய மீடியம் சைஸில் இருந்த இந்த பாக்ஸை வந்து சூஸ் பண்ணோம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க, அடியில் வந்து பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேலே இருக்கக்கூடிய பிளேட்டில் வந்து நம்ம சைட் டிஷ் ஏதாச்சும் பண்ணோன்னா வச்சு கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வடித்தட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. பாத்திர கடையிலேருந்து இந்த 2 திங்ஸை மட்டும்தான் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக் வந்து ஹோல்சேலாக விற்கிற கடையிலேருந்து ஒரு 30 எக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை கையோடு எடுத்து இந்த எக் ட்ரேயில் வந்து வச்சிடுறேன். இந்த எக் ட்ரேயில் பார்த்திங்கன்னா 24 எக்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். மீதி இருக்கக்கூடிய எக்ஸை வந்து அப்படியே கவரோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். எக் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த கவரில் இருக்கக்கூடிய எக்கை வந்து காலி பண்ணதுக்கப்புறம் ட்ரேயில் இருக்கக்கூடிய எக்கை வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு என்னோடய பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பாத்ரூமோட டோரு. இந்த டோர்லேயே பாருங்கள் மேலே என்ன கலரில் இருக்குது, கீழே என்ன கலரில் இருக்குன்ட்டு. இப்போ பாத்ரூம்க்கு உள்ளே பாருங்கள், சைடில் இருக்கக்கூடிய 2 வாலு ப்ளஸ் கீழே ஃப்ளோர் டைல் இது எல்லாமே எப்படி ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து அழுக்கு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பு கரை தான். பாத்ரூமோட டைல்ஸில் எந்த இடத்துலலாம் ரெகுலராக தண்ணி பட்டுச்சோ அந்த இடத்துலலாம் எப்படி உப்பு கரை படிஞ்சிருக்கு பாருங்கள். தண்ணி படாத இடத்துல இருக்கக்கூடிய டைல்ஸ்க்கும் தண்ணி பட்ட இடத்துல இருக்கக்கூடிய டைல்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா பாத்ரூமோட வால் டைல், ஃப்ளோர் டைல், டேப்பு, பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய டப்பு, மக்கு, பாத்ரூம் டோரு, வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அவுட்டர் சைடில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா உப்பு கரை படிஞ்சு போயிருக்கோம். இப்போ நான் வாங்கிட்டு வந்த இந்த HSR அப்படிங்கிற லிக்விட் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி உப்பு கரை இருக்கக்கூடிய இடங்களில் க்ளீன் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த HSR லிக்விட் பற்றின வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். லைவாகவே வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஒன்ஸ் நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய பாத்ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற வியூமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். லிக்விட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மக்கில் ஊற்றிட்டு லிக்விடை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் போட்டிருக்கணும். நான் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து எடுத்திருக்கேன். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த ஸ்க்ரப்பரு. அதில் பார்த்திங்கன்னா லிக்விடை கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு உப்பு கரை வந்து எந்த இடத்துலலாம் இருக்கோ அங்கே வந்து அப்படியே வைப் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். நம்பவே முடியலங்க என்னால். நான் வந்து அந்த லிக்விடை தொட்டு எங்கெல்லாம் உப்பு கரை இருக்கோ அங்கே வந்து லைட்டாக தான் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டேன். அப்படியே அந்த லிக்விட் பட்டு அப்படியே உப்பு கரை எல்லாமே வந்து அப்படியே கரைஞ்சி போகுது. இப்போ நான் உப்பு கரை க்ளீன் பண்ண இடத்துல எப்படி இருக்குது, க்ளீன் பண்ணாத இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு லைவாகவே தான் காமிச்சிட்ருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நான் அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கல.
இப்போ பார்த்தீங்கன்னா டோரில் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்ததாக பாத்ரூமோட வால் டைலில் வந்து எப்படி க்ளீன் ஆகுது அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்ரூமோட வால் டைல்லையுமே பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆகுது. ஒன்ஸ் அந்த லிக்விடை வந்து உப்பு கரை மேலே வச்ச உடனேயே அப்படியே வந்து பொங்கி அந்த உப்பு கரை எல்லாமே கரையுது. நான் க்ளீன் பண்ண இடத்துக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கப்புறம் நான் பாத்ரூமை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி வந்து க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பாத்ரூமை வந்து ஃபுல்லாக இந்த லிக்விட் வச்சு நான் க்ளீன் பண்ணியாச்சு. பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் வந்து எந்த நிலைமையில் இருந்தது அப்படிங்கிறதையும் நான் சைடில் வீடியோவாக வந்து உங்களுக்கு குட்டியாக வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய மக்கு, டப்பு இது எல்லாத்தையுமே கூட இந்த லிக்விட் வச்சு நான் க்ளீன் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவுமே கிடையாது. நான் நிறைய லிக்விட்ஸ் வச்சு பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன், பட் உப்பு கரை வந்து போனதே கிடையாது. இந்த ஹெச்எஸ்ஆர் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.